ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சோமி வில்லேஜ் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையல் தாங்க செய்ய போகிறோம். பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கிராமத்துலலாம் முள்பதர்லாம் நிறைய கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை எடுத்திருக்கேன். பிரண்டையை வந்து நல்லா துளுப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. முத்திட்டு இருந்துச்சுன்னா நார் வந்துடும். நார் வந்தால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு புளி இல்லாமல் பிரண்டை துவையல் செய்யவே முடியாதுங்க. புளி எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். பிரண்டை வந்து அரிக்கிற தன்மை அந்த நமிச்சல் கொடுக்குறதால புளி சேர்த்துக்கிறச்சு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகா 5, பெருங்காயத்தூள், பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. இப்போது பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை க்ளீன் பண்ணுறச்சு கையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா நமிச்சல் தாங்கவே முடியாது. எண்ணெய் இல்லைன்னா க்ளவுஸ், கைக்கு க்ளவுஸ் எதுனா போட்டுக்கோங்க. இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்துருங்க. இந்த இலைலாம் நம்ம போட்டு செய்ய போகிறதில்ல. இப்படி கத்தியால் இது பண்ணிங்கனாவே நார் வந்துடும். இந்த நாரோடலாம் சேர்க்கக்கூடாது. முக்கியமாக கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டி அரிப்பு ஓவராக இருக்கும். இந்த மாதிரி நார் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பக்கம் தான் அதிகமாக நார் இருக்கும், மற்ற பக்கம்லாம் அது அவ்வளோ அந்த அளவுக்கு நார் இருக்காது. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. பிரண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சு பேன் சுட்டானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பிரண்டைக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதுக்கான டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போது பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிரண்டை வந்து வேகாது சட்டுன்னு, அதனால நல்லா வதக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதனால தான் எண்ணெயில் போட்டு. பிரண்டை வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூல நோய்க்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ளீடிங் போகிறதுலாம் நிற்கும் அதை சாப்பிட்டோம்னா. குழந்தைங்களுக்கு பசி எடுக்காமல் இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போய் காசு செலவு பண்ண தேவையில்லை. இதை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. அது தனியாக எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து ரொம்ப தீஞ்சு போக வேணாம், பொன்னிறமாக வந்தால் போதும். பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்சுக்கிற பிரண்டி அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. உடலுக்கு ஆரோக்கியமான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சவும் வில்லேஜ் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க.